வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. சுமார் 30,000 கோடி வரை ஊழல் செய்த 4 மிக முக்கியமான அமைச்சர்கள் தற்பொழுது அமலாக்கத்துறை அதிகாரிகளால் விசாரணைக்கு டெல்லிக்கு அழைத்து செல்ல திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. 2026 சட்டசபை தேர்தலுக்கு முன்பாகவே திமுகவின் அமைச்சர்கள் பலரும் கைது செய்யப்படுவார்கள் என்பதை நாம் ஏற்கனவே பதிவு செய்திருந்தோம். அதனை தொடர்ந்து தற்பொழுது விசாரணை என்பது நேரடியாக இந்த முறை நடத்தப்படும். விசாரணையின் மூலம் உறுதியாக ஆதாரங்களுடன் அவர்களை சிறையில் அடைக்கப்படுவதற்கான ஒரு சூழலையும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இந்த முறை ஏற்படுத்துவார்கள். இதற்கு முன்னால் விசாரணைக்காக மட்டும் டெல்லிக்கு செல்ல நேர்ந்த நிலையில் தற்பொழுது டெல்லிக்கு சென்ற பிறகு அவர்கள் திகார் சிறையில் அடைப்பதற்கான ஒரு சூழலும் உருவாகியுள்ளது. ஏனென்றால் சுமார் 30,000 கோடி ஒவ்வொரு தொகுதிகளிலும் சில முக்கிய அமைச்சர்கள் தங்களுக்கு கமிஷனாக பல கோடிகளை பெற்றுக்கொண்டுள்ளனர் என்ற தகவலையும் தற்பொழுது நம்மால் பார்க்க முடிகிறது. யார் அந்த அமைச்சர்கள் என்று பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட அமலாக்கத்துறை அதிகாரிகளது லிஸ்டில் இடம்பெற்ற அமைச்சர்களது பெயர்கள் நாம் பார்க்கும் பொழுது KN நேரு, செந்தில் பாலாஜி, பொன்முடி, துரைமுருகன், தங்கம் தென்னரசு, சேகர்பாபு என்று வரிசையாக போய்கொண்டுதான் இருக்கிறது. KKSR ராமச்சந்திரன், பெரியசாமி இவர்களது லிஸ்ட்டு தான் தற்பொழுது அமலாக்கத்துறை அதிகாரிகள் மிக முக்கியமாக தென் மாநிலங்களில் தமிழ்நாட்டில் குறிவைத்துள்ளது அமலாக்கத்துறை. இந்த நபர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட தொகையை மட்டும் வைத்து கொண்டாலே தமிழகம் நிச்சயம் மிகப்பெரிய இந்தியாவில் நம்பர் 1 மாநிலமாக, ஏழையே இல்லாத மாநிலமாக மாறும் என்பதில் நாம் நிச்சயமாக கூறுகிறோம். ஏனென்றால் பல ஆயிரம் கோடிகளை பதுக்கி வைத்திருக்கிறார்கள். ஆனால் முதற்கட்டமாக சுமார் 30,000 கோடி வரை ஊழல் நடைபெற்றிருப்பதாக ஆதாரத்துடன் தற்பொழுது தகவல்களும் கிடைக்கப்பெற்றுள்ளது. 30 லட்சம் ரூபாய் திருப்பதி கோவிலுக்கு நன்கொடை செலுத்தியுள்ளார் KN நேரு. கடவுளே இல்லை என்று கூறிய கட்சியில் இருந்து ஒருவர் செலுத்துகிறார் என்றால் அது எந்த விதத்தில் நாம் பார்க்க வேண்டும் அல்லவா? திடீரென்று இவர் செலுத்துவதற்கு காரணம் அந்த பணம் எங்கிருந்து வந்தது, அதற்கான முழுமையான ஆதாரத்தை இன்று வரை KN நேரு அவர்கள் வெளியிடவில்லை. மேலும் அதை பற்றி கேட்டபொழுது எனது பெயரில் எனது குடும்பத்தினர்கள் வெளியிட்டுள்ளனர், அவர்கள் தொழிலில் லாபத்தை ஏற்படுத்தியதாக அவர்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கிறது, ஆதலால் அவர்கள் கொடுத்துள்ளார்கள் என்றால் அவர்களது பெயரிலோ அல்லது அவர்களது நிறுவனத்தின் பெயரிலோ கொடுத்திருக்க வேண்டும். KN நேராகிய உங்களது பெயரில் எதற்காக கொடுக்க வேண்டும் என்ற கேள்வியும் இப்பொழுது முன்வைக்கப்பட்டு வருகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். தேர்தலுக்கு முன்பாக கைது நடவடிக்கை மேற்கொண்டால் என்ன தண்டனை கொடுக்கும்.